ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான மசாலா நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் இப்போ வந்து நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 இது எடுத்திருக்கேன் நூடுல்ஸு. அதில் அதை மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க, அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும் நமக்கு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வேகட்டும். மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தேவைப்பட்டால் உப்பு மிளகுத்தூள்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உதிரி எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தனியாக இதுமாரி உதிரியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். தனியாக இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ முட்டையை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடிகட்டின நூடுல்ஸை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆறட்டும் அது. இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வெங்காயம், ரொம்ப ஆட் பண்ண வேணாம், வெங்காயம் ஆட் பண்ணிட்டு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால். அப்புறம் கொஞ்சமாக கேரட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த முட்டை எடுத்து வச்சது இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ கேரட் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 75% நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கினதும் பீன்ஸ் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா இருந்தால் குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீன்ஸ் இருக்குது. இப்போ லைட்டாக உப்பு ஆட் பண்ணுறேன். காய் வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. பட்டாணி இருந்தால் பட்டாணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து கடைசியாக கொஞ்சமாக முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து மேகி மசாலா இருக்குங்க, ஒரு பாக்கெட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாம் ஒன்று சேர மாதிரிக்கு. இப்போ வந்து நூடுல்ஸ் ஆறுனதும் நம்ம வந்து நூடுல்ஸ் அதோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இப்போ 2 கரண்டியால் வந்து தேவைப்பட்டால் ஒட்டுச்சுன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸு எல்லா மசாலாலாம் ஒன்று சேர மாதிரி எல்லா படமும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெளியாக இல்லாமல் எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணுற மாரி நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. பொருள் நல்லா மிக்ஸ்அப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான மசாலா நூடுல்ஸ். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.